ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டேட்டா அண்ட் டிஸ்கிரிப்டிங் டேட்டா டேட்டா சயின்ஸ் ஃபவுண்டேஷனில் பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் டேட்டா அப்படின்றது டேட்டானா சொல்லுவோம் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர். ஒரு டேட்டான்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு ஃபிகர் எது வேணால் இருக்கலாம் வித் ரிலே சம்திங் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் விச் ஆர் நாட் ஆர்கனைஸ்ட் இன் எனி வே. அது வந்து என்ன பண்ண முடியாது. இந்த டேட்டான்றது எது வேணால் இருக்கலாம். அது டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், ஃபிகராக இருக்கலாம், ஆடியோ வீடியோ எது வேணால் இருக்கலாம். ஆனால் வந்து அது எப்படி வேணாலும் எந்த இதில் வேணாலும் அரேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. ஓகேவா? இது வந்து எப்படி இருக்கலாம்னா நம்ம ஏற்கனவே சொல்ல மாதிரி தான் நம்பர்ஸாக இருக்கலாம், வேர்ட்ஸாக இருக்கலாம், மெஷர்மெண்ட்ஸாக இருக்கலாம், அப்சர்வேஷனாக இருக்கலாம். அண்ட் தென் எனிதிங் ஏதாவது ஒன்று இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. டேட்டா செட் அப்படி இருக்குது. டேட்டா செட் அப்படின்னா என்னென்னா இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் ரெக்கார்ட்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன். டேட்டா செட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நம்ம டேட்டா எடுக்கிறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்க டேட்டாவோ இன்ஃபர்மேஷனையோ கலெக்ட் பண்ணுறது தான் டேட்டா செட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கலாம், சம் என்டிட்டியாக இருக்கலாம், இல்லை சம் சப்ஜெக்ட் எது வேணாலும் இருக்கலாம். அதான் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன். கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் their attributes captures the basic characteristics of object. ஒரு ஆப்ஜெக்டுடைய பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் யாரெல்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ். ஓகே, ஒரு டேட்டா எடுத்தோம்னா அந்த டேட்டாவுக்கு என்னென்னலாம் ஃபீல்ஸ் இருக்கோ அதான் நம்ம சொல்லுவோம் ஆட்ரிபியூட்ஸ் சொல்லுவோம். ஒவ்வொரு ரோ இருக்கு இல்லையா. இப்போ ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணுறோம், அந்த டேட்டாவுக்கு ஒவ்வொரு ரோ இருக்கும் இல்லையா. அந்த ஒவ்வொரு ரோ வந்து பார்த்தீங்கன்னா இது டேட்டா கலெக்ட் பண்ண டேட்டாவை டேட்டா செட் சொல்லுவோமா. அந்த ஈச் ரோ ஒவ்வொரு ரோ அந்த டேட்டா செட்டில் இருக்க ஒவ்வொரு ரோ நம்ம என்ன சொல்லுவோம் ரெக்கார்டுன்னு சொல்லுவோம். ஓகே, ஈச் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கலாம். ஓகேவா, ஒவ்வொரு டேட்டா பார்த்தீங்கன்னா அதுக்கான மல்டிபிள் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கலாம். இப்போ நம்ம பேசிக்காக நம்ம வந்து பார்க்கறது பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் டேட்டா நம்ம வந்து பார்க்குறோம். அது வந்து குவாலிட்டேட்டிவ், ரேங்க்டு அண்ட் தென் குவான்டிடேட்டிவ்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது. இப்போ குவாலிட்டேட்டிவ் டேட்டா அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மெஷூர் பண்ண முடியாது. குவாலிட்டேட்டிவ் டேட்டான்றதை மெஷூர் பண்ண முடியாது. குவாலிட்டி எப்படி அப்படி எந்த மாதிரி இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் டேட்டா. இட் கெனாட் பி மெஷூர்டு. இப்போ குவாலிட்டேட்டிவ் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்பர்னால சொல்ல முடியாது. ஓகேவா? இப்போ எதெல்லாம் இப்போ ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு டேட்டாவை ஜெண்டர் சொல்கிறோமா, ஜெண்டர்னு அர்த்தம் மேல் ஆர் ஃபீமேல் ஆர் அதர்ஸ் 3 இருக்கும். அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் டேட்டா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், அவங்க ஹை லோ அப்படி சொல்கிறோம். ரிலீஜியஸ், எந்த ரிலீஜியஸ் சொல்கிறோம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் டேட்டாவில் நமக்கு வந்து வரும். அந்த குவாலிட்டேட்டிவ் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா which can be observed. இது நம்ம அப்சர்வ் தான் பண்ண முடியுமே தவிர கம்ப்யூட் பண்ண முடியாது. இட்ஸ் ஆல்சோ known as the categorical data சொல்லலாம். குவாலிட்டேட்டிவ் டேட்டா இஸ் ஆல்சோ known as the categorical data சொல்லலாம். இந்த குவாலிட்டேட்டிவ் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா 2ஆக டிவைட் ஆகுது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நாமினல் டேட்டா, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆர்டினல் டேட்டா. இப்போ நாமினல் டேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, குவாலிட்டேட்டிவ்னாவே அர்த்தம் நியூமரிக்காக இருக்காது. ஓகேவா, நம்பர்ஸில் இருக்காது. இஸ் நான் நியூமரிக் வேரியபிள்ஸ் அந்த நம்பர்ஸ் அந்த நம்பருக்கு எந்த வேல்யூ இருக்காது. அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ ஜெண்டர்னா சொல்லலாம், மேலு ஃபீமேலு அதர்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம் இல்லையா. அப்போ ஹேர் கலர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், ப்ரௌனு, பிளாக்கு, ரெட்டு சம்திங் அந்த மாதிரி வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாமினல் டேட்டாவில் வரும். நெக்ஸ்ட்டு ஆர்டினல் டேட்டா. ஆர்டினல் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா இஸ் எ நேச்சுரல் ஆர்டரிங். இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு பொசிஷனோ ஒரு இதுவோ சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா ஆர்டினல் டேட்டா. அந்த ஆர்டினல் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைசிஸில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரேங்கிங் இருக்கா, ரேங்க்கில் என்ன கொடுப்பாங்க, ஏ கிரேடு, ஓ கிரேடு, பி கிரேடு, சி கிரேடு அந்த மாதிரி வருது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்டினல் டேட்டா இஸ் அ செட் ஆஃப் சீக்வன்ஸ். ஆர்டரை பொறுத்து தான் இருக்கும். அப்புறம் ரேங்கிங்கில் ஃபஸ்ட் ரேங்க்கு, செகண்ட் ரேங்க்கு, தேர்ட் ரேங்க் அது மாதிரி சொல்கிறோம் இல்லையா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டினல் டேட்டா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க்கு டேட்டா. ரேங்க்கு டேட்டான்றதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இஸ் அண்ட் ரேங்க் இந்த மாதிரி தான் ரேங்க்கில் வருது இல்லையா, ஃபஸ்ட்டு செகண்ட் அந்த மாதிரி தான். இஸ் ஆர்டர் செட். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் செட்டு மாதிரி தான் இருக்கும். இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆர்டினல் டேட்டா மாதிரி தான் இருக்கும். அதாவது விச் இஸ் ரெக்கார்ட் த ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட். ஒரு ஆர்டரில் இப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதான் ரேங்க்கு டேட்டா. இந்த ரேங்க்கு டேட்டா இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆர்டினல் டேட்டா. அந்த ரேங்க்கு டேட்டா நம்ம சொல்லலாம் ஆர்டினல் டேட்டாவும் சொல்லலாம். இது வந்து ரெப்ரஸ் ஆர்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, இது எப்படி இருக்கலாம், குரூப் இருக்கலாம், நேம் இருக்கலாம், அந்த ஆல்சோ ரேங்க்டாகவும் இது எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த ஆர்டினல் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ரேங்கிங் ஆஃப் த ஓகே அந்த ரேங்கிங் அந்த வேரியபிள்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஆர்டினல் டேட்டா.
இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ரேங்கிங் இருக்கா, ஃபஸ்ட்டு செகண்டு 100 அது மாதிரி சொல்கிறது. நெக்ஸ்ட் எக்கனாமிக் ஸ்டேட்டஸு புவர், மிடில் கிளாஸு, ரிச் அந்த மாதிரி சொல்கிறது. லெவல் ஆஃப் அக்ரிமெண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த ரேங்க் டேட்டா. எஸ், நோ, மேபி. டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங், நூன், ஆஃப்டர்நூன், ஈவினிங், நைட்டு அந்த மாதிரி சொல்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேங்க் டேட்டா அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டேட்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் டேட்டா. இந்த குவான்டிடேட்டிவ் டேட்டான்றது பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக் கால்குலேஷன்ஸ் வரும் இல்லையா, நம்பர்ஸ் மேத்தமெட்டிக் கால்குலேஷன்ஸை பேஸ் பண்ணியிருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் டேட்டா. எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? இப்போ இந்த குவான்டிடேட்டிவ் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம், ஒன்று குவான்டிஃபைட் பண்ணுவோம், இல்லை நம்பரில் வந்து நம்ம வந்து சொல்வோம். இப்போ இது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் குவான்டிடேட்டிவ் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் வாங்கினாங்க, நம்பர் ஆஃப் ஹவர்ஸில் எவ்வளோ படிக்கிறாங்க, எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் டேட்டாவில் நமக்கு வந்து எக்ஸாம்பிளாக வரும். தேர் ஆர் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் குவான்டிடேட்டிவ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வல், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ. இப்போ இன்டர்வல் அப்படின்னு பார்த்தோன்னா இன்டர்வல் டேட்டா அப்படின்றது இஸ் அ வேரியபிள் இன் விச் த வேல்யூ ஃப்ரம் த ஒவ்வொரு நடுவில் வருது பார்த்தீங்களா, பிரேக் பண்ணி வருது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வல் செட்ஸ் சொல்லுவோம். இந்த இன்டர்வல் டேட்டா வந்து குவான்டிடேட்டிவ் டேட்டா தான். இது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த வேல்யூஸ், அதாவது இதுக்கும் உள்ள எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, எவ்வளோ இன்டர்வல் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் டேட்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மீனு, மீடியன் அந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஒரு வேரியபிள்லேருந்து டிஃப்ரென்ஸை நம்ம வந்து காமிப்போம். இப்போ இந்த இன்டர்வல் ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா நியூமரிக்கல் வேல்யூஸ் தானே இருக்கும் எப்படி இருந்தாலும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சச் அஸ் ஃபீலிங்ஸ், கேலண்டர் டைப்ஸு எக்ஸெட்ரா அதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி வரும். இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்ம வந்து இந்த டேட்டாவை இன்டர்வல் டேட்டாவை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செல்சியஸ் டெம்பரேச்சர், ஃபேரன்ஹீட் டெம்பரேச்சர், ரெண்டுத்துக்குள்ளே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, செல்சியஸில் இவங்களுக்கு இவ்வளோ இருந்துச்சு, ஃபேரன்ஹீட் டெம்பரேச்சரில் அப்போ 2 டிஃப்ரென்ஸ் என்ன, அப்போது டைம் ஆன் ஏ கிளாக் வித் ஹார்ன்ஸு எவ்வளோ டைமு டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா ரேஷியோனா தெரியும் இல்லையா, நமக்கு இங்கேருந்து எவ்வளோ ரீச் ட்ரூ இவ்வளோக்கு இவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் ரேஷியோ. எனி வேரியபிள் விச் த ரேஷியோஸ் கேன் பி கம்ப்யூட்டர் ஆன் மீனிங்ஃபுல், அதாவது அந்த ரேஷியோவை கண்டுபிடிக்காத நம்ம என்ன சொல்லுவோம்னா ரேஷியோ டேட்டா சொல்லுவோம். இது வந்து மெஷர்மெண்ட் ஸ்கேல் வச்சு பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த டைப் ஆஃப் வேரியபிளை நம்ம வந்து சொல்வோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச்சர்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காகனா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, எவ்வளோ ரேஷியோவில் இதுக்கு முன்னாடி பண்ணதில் இவ்வளோ இருந்துச்சு, இப்போ வந்து பண்ணும்போது இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்ம கம்பேரிசன் பண்ணுவோம் இல்லையா, அப்போ ரிசர்ச்சர்ஸ் தான் இந்த மாதிரி டைப் ஆஃப் டேட்டாவை வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த ரேஷியோ ஸ்கேல் பார்த்தீங்கன்னா யூனிக் ஃபீச்சராக இருக்கும். இதோட கேரக்டர் இஸ் ப்ராசஸ் கேரக்டர் ஆஃப் த ஆரிஜின் ஆர் 0 பாயிண்ட்ஸ். எப்படி வந்து இது பேஸ் பண்ணியிருக்கோன்னா ஒன்று 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்லைனா எதுலேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களோ அதுலேருந்து தான் கேரக்டர் ஆஃப் த ஆரிஜின் ஆர் 0 பாயிண்ட்ஸ்லேருந்து பண்ணுவோம். இட் டஸ் நாட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் கிடையாது. ஏன்னா நம்ம 0 பாயிண்ட்லேருந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டு 0 இல்லை கேரக்டர் எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் இதில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்காது. இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏஜ். ஓகேவா, இந்த ஏஜில் இவங்க இருந்தாங்க, அப்போ இந்த ஏஜ், வெயிட்டு, ஃபஸ்ட்டு இவ்வளோ வெயிட் இருந்தாங்க, இப்போ இவ்வளோ வெயிட் இருக்காங்க, ஹைட்டு, நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ், ஏற்கனவே இருக்கிறத கம்பேரிசன் பண்ணுவோம், அதான் ரேஷியோ. அதுதான் இப்போ அந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.